உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையை பெருமையாக கொண்டதாகும். இரங்கற் குறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினரான திருமதி ஆர் தமிழ்மொழி ராஜதத்தன் அவர்கள் 29/12/2024 அன்று மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி ஆர் தமிழ்மொழி ராஜதத்தன் அவர்கள் 2021-2026 ஆண்டுகளில் மேல்மலையனூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய முன்னாள் பிரதமர் அவர்கள் மறைவு குறித்து. இந்திய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 26/12/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 2004 முதல் 2014 வரையில் இந்திய பிரதமராக பொறுப்பு வகித்து நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்திற்கான பல்வேறு முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியவர். அறிவாற்றல், அமைதி மற்றும் ஆழ்ந்த சிந்தனை ஒருங்கே அமைய பெற்றவர். தமிழ்நாட்டு மக்களின் மீதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மீதும் கொண்டிருந்த அன்பின் காரணமாக சிறப்பு மிகு திட்டங்களை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கென தந்தவர். பொருளாதார அறிஞரான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒன்றிய நிதி அமைச்சராகவும் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் ஒன்றிய நிதிக்குழு தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு EVKS இளங்கோவன் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் 16வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினருமான திரு EVKS இளங்கோவன் அவர்கள் 14/12/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் 1985 முதல் 1988 ஆண்டுகளில் சத்தியமங்கலம் தொகுதியில் இருந்தோம். 2023 ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றியவர். மேலும் 2004 முதல் 2009 ஆண்டுகளில் வரை கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய அமைச்சராகவும் நன்கு பணியாற்றியவர். அன்புடன் பழகும் பண்பாலும் திறம்பட பணியாற்றும் பாங்காலும் அனைத்து தரப்பு மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.